ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஜய் வைப்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ட்ரிப் எப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களுடைய 10th வெட்டிங் ஆனிவர்சரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணது தான் இந்த மணாலி ட்ரிப். ஆரம்பமே அமர்க்கலமாக இருந்ததுங்க. ஆமாங்க, சரியான மழை இடி. ஸோ எனக்கு நைட் 10:30க்கு தான் ஃப்ளைட்டு. ஸோ பிஃபோரே ஒரு மழைன்றதுனால ஒரு 4:30க்கெலாம் கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்து. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்புறம் அங்கேருந்து என் ஹஸ்பண்டை பிக்கப் பண்ணிவிட்டு எங்களோட ரிலேட்டிவ் ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட் போயிட்டோம். கொஞ்சம் நேரம் கூட மழை நிற்கவே இல்லைங்க. நான் கிளம்பும்போது ஆரம்பித்த மழை வீட்டிலேருந்து இன்னும் அப்படியே வந்துட்டே இருந்தது. அப்படி இப்படின்ட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேங்க. அண்ணா 24 hours மேல பார்க்கிங் போடலாம் தானே? பார்க்கிங் போடலாம் தானே உள்ள 24 hours மேல? எங்க இருக்கு பார்க்கிங்? ஃபர்ஸ்ட் ரைட். தேங்க்ஸ்ண்ணா. ஏன் தெரியுமா இது எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல்? சின்ன வயசுல என்னோட ஆசை என்ன தெரியுமா? உங்களுக்குமா? ஆமாங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஹேர் ரெஸ்டாரண்ட் தான் ஆசை. ஏர்போர்ட்டை பார்த்த உடனே அப்படி கண்ணே கலங்கிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரல, அதனால என் பொண்ணு அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பா பாருங்க, என்ன அழறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே மேலே போயிட்டு டெர்மினல் 1 தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ அங்கே போனோம். நாங்கள் ஆல்ரெடி வெப் செக் பண்ணி டிஜி யாத்திராவில் போர்டிங் பாஸ்லாம் அப்லோட் பண்ணி வச்சுருந்தோம். அதனால எங்களுக்கு ஏர்போர்ட் என்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அப்படித்தான் இருந்து எனக்கு ஃபீலிங். உள்ள போன உடனே என் மூஞ்சில பாருங்க 1000 வாட்ஸ் லைட் சரி இழிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லக்கேஜ்லாம் செக்கிங் கொடுத்தோம். அப்புறம் ஹேண்ட் லக்கேஜில் இருக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் தனியாக பேக் தனியெல்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நடந்தது. அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம். லேடிஸ் தனியாக, ஜென்ட்ஸ் தனியாக. ஸோ அவங்க தனியாக பண்ணாங்க, லேடிஸ் தனியாக பண்ணாங்க. லக்கேஜ்லாம் செக் பண்ணிங்களா? லக்கேஜ்லாம் எடுத்தாச்சு. லக்கேஜ்லாம் உள்ளே கொடுத்துட்டு ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் கையில் எடுத்துட்டோம், பேக் மாதிரி. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்க லான்ச்சுக்கு தான் போனோம். கிரெடிட் கார்டு வச்சுட்டு இருந்தால் அது மாதிரி ஆக்சஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். நாங்கள் மொத்தம் ஒரு 7 கார்டு வச்சுருந்தோம், பட் 4 தான் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ நான், லியா, ஜெனி, போன்ஸ் நாங்கள் மட்டும்தான் வந்து உள்ளே போனோம். மீதி 2 பேர் வெளியவே இருந்துட்டாங்க. உள்ளே வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருந்ததுங்க. வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸு, ஃபுட்டு, கேக்கு நிறையவே இருந்தது. எல்லாம் அன்லிமிட்டட் தான். இங்கே போனீங்கன்னா உங்கள் கார்டை யூஸ் பண்ணி அங்கே அன்லிமிட்டடாக சாப்பிடுவாங்க. ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்தது. வெளியே 2 தோசை 400 சொச்சங்க. 7ஆம் வேலையும் ராஜுபாயால தான் உள்ளே வர முடியல. ஏன்னா அவங்க கார்டில் தான் நாங்கள் அக்சஸ் பண்ணி சாப்பிட்டோம். அதனால் அவங்க டென்ஷன் ஆகிட்டு வெளியே கேஎஃப்சியை தேடி என்ன வெறுப்பேற்றுற மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இல்லையா அவங்கள ஏமாற்றி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டுட்டு இருந்தா. ஹாய். வீடியோல இருக்கா? உள்ள வந்து நம்ம ரோட்ல போக முடியாது. ஜெனி பிரியங்கா. உங்க பேர் என்னது? என் பேரா ரிப்பேர். என்ன சொல்லணும்? உங்க பேரு? என் பேர் சூப்பர் ஸ்டார். உங்க பேரு? என் பேர் சொல்லுமா? என் பேர் போன்ஸ். ஓகே. நான் நினச்சேன் பஸ் வச்சு தான் உள்ள ஃப்ளைட் கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கனெக்ட் பண்ணிட்டாங்க.
நைட்டு நாங்கள் 10:30 PM ஃப்ளைட் ஏறும்போது கரெக்டாக. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு நடந்துருச்சு. எங்கள் சீட் லாஸ்ட்லங்க 37, 38, 39. ஸோ நாங்கள் தான் லாஸ்ட்டு. எங்களுக்கு லக்கிலி விண்டோ சீட்டே கிடச்சிச்சுங்க. ஸோ அழகாக விண்டோ வியூலாம் பார்த்துட்டே போனோம். நைட்டு இன்னும் அழகாக இருந்தது அந்த லைட்ஸ்லலாம். ஸ்ட்ரைட்டாக பூனே தான் போகிறோம். இது கனெக்டிங் ஃப்ளைட். பூனேலேருந்து சண்டிகர். பூனேக்கு கரெக்டாக 12 o'clock ரீச் ஆனோம். சண்டிகரில் ஃப்ளைட் வந்து 3 AM. ஸோ பூனே ஏர்போர்ட்டில் என்னென்னா நடந்தது, சண்டிகர்லேருந்து மணாலிக்கு நாங்கள் எப்படி போகணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோங்க. பாய்.